ஓம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். நம்ம சாய்ராம் ஒருத்தவங்க கேட்டாங்க, நம்ம அப்பா வச்சு வணங்குறோம், அதனால் தொடர்ந்து கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம அப்பா வீட்டில் வைக்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் போய் எடுத்து வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து எந்த சாய்ராமோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நம்ம அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு துயரங்களை போக்குறதுக்கும் நம்மளுடைய நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு தான் அப்பா நம்ம வீட்டில் அமர்ந்திருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் அப்பா பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா அப்பா விளக்கத்தினாலேயோ அப்பாவை கும்பிட்றனாலையோ நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வரல. நம்ம மன ரீதியாக நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம அப்பாவை வணங்கி நம்ம அதை கடைப்பிடிச்சி வந்தோம்னா நம்ம கஷ்டங்கள் அனைத்துமே குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம வீட்டில் ஒரு குழந்த சேட்டை பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய நம்ம வேணான்னு சொல்லிடுவோமா? நம்ம பிள்ளைங்களை யாராவது நம்ம அப்படி ஒதுக்கி வைப்போமா? ஏன் நம்ம அப்பாவை சாய் மட்டும் வந்தால் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கோயிலில் வச்சிடணும், இதை வச்சதுனால கஷ்டம் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையிலே நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு வராங்கடா, பெரிய ஒரு வரவேற்பு கொடுங்க, அவரை வச்சு அன்போடு பூஜை செய்யுங்க, நம்ம அப்பா கிட்ட பேசுங்க. நமக்கு தேவை அனைத்துமே நமக்கு அப்பா செய்து தருவாங்க. அப்பா இருக்கிற வந்தனாலே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நம்ம அப்பா நம்மளுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கும் நம்மளை குழந்தைகளை நல்லா பாதுகாக்கிறதுக்குனே சாய்ப்பா வர்றாங்க. இது உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இறைவன் குழந்தைகளை எப்போயுமே அன்போடு தான் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க நினைக்க மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம அறியாமல் செஞ்சு நம்ம துயரங்களை ஏற்படுத்திக்கிட்டு இறைவன் மேலே பழி சொல்லக்கூடாது. நம்ம அப்பா நம்ம கூடயே வச்சு வணங்குங்க. நம்ம குடும்பத்தில் ஒருவராக பாதுகாப்பு பண்ணுங்க. அவர் மேலே ரொம்ப அதிதீவிர நம்பிக்கையை செலுத்துங்க. ஏன்னா நம்ம அப்பா நமக்கு எது தேவைன்றதையும் செய்வாங்க, தேவையில்லாத வேணான்றதையும் விலக்கி விடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சின்ன விஷயமா தெரியும் நான் சொல்கிற விஷயம். இப்போ நான் ஒரு பூ வாங்க கூட வெளியில் போயிட்டு வாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, சாய்ப்பா வாங்க முடியல, சீக்கிரமாக நான் நேரம் ஆயிடுச்சு, கிளம்பி போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினச்சி வந்தால் கூட அதே பூ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ரூபத்தில் அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிரும். அப்போ நம்ம கவனம் நம்ம அப்பா மேலே செலுத்தையில் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அப்பாவை அன்போடு வணங்குங்க. நம்ம சாய்ராம் மேலே அனைவருமே சிறப்பாக வர முடியும். நம்ம துயரங்களை போக்குறதுக்கு தான் சாய் இருக்காங்க. குரு நம்மளை வழிபாட நம்மளை தூசி போல் ஒவ்வொரு ஒற்றை தூசிகளையும் தொடச்சி தூய்மையாக்கி அவர் நம்மளுக்கு நல்ல நிலைமை கொடுப்பாங்க, தெளிந்த சிந்தனை கொடுப்பாங்க. இது உண்மையான விஷயம். ஒவ்வொன்றுமே நிறைய அற்புதங்கள் சாய் செஞ்சுருக்காங்க. நம்ம சாய்ராமங்களும் நிறைய பேருக்கு அப்பா அற்புதம் செய்து கொடுத்துருக்காங்க. அதனால் அப்பாவை யார் வீட்டில் வச்சாலும் இவர் வேணாம், நம்ம கோயிலில் போய் வச்சுருவோம், யாருக்காவது கொடுத்துருவோண்டு தயவு செய்து நினைக்க வேணாம். நம்ம அப்பா கருணையின் வடிவம், அன்பானவர், நம்மளை காக்கும் ஒரு கவசத்தின் சக்தி. இந்த சக்தியை நம்ம கூடவே வச்சுக்கிறோமோ. குரு அருள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம். குருவே சரணம். எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.